வணக்கம். எனது பெயர் ஏ. கிரேசி ஜெனுவா. நன்னூல் என்ற பாடப்பகுதியை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். போன வகுப்பில் ஆசிரியரின் இலக்கணத்தை பற்றி நாம் பார்த்தோம். இப்பொழுது மாணவரின் இலக்கணம். மாணவர் ஆவதற்கு உரியவர், மாணாக்கரின் வகைகள், மாணவர் ஆகாதவர் பற்றி இப்ப நாம் பார்க்க போகிறோம். முதல்ல மாணவர். மாணவர்கள் என்பது இருபால் பொதுச்சொல், ஆண்பால் பெண்பால். மாணவர்களை மாண்புடையவர்கள் என்று சொல்வர். நன்னூலார் சொல்றாரு, கொள்வோன் என்று குறிப்பிடுகின்றார். ஏன் கொள்வோன் என்று குறிப்பிடுகின்றார் அப்படின்னா, நூலை மனதில் ஏற்றுக்கொள்ளும் கொள்கின்ற காரணத்தினால் கொள்வோன் என்ற காரண பெயர் வந்தது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்பொழுது மாணவர் ஆவதற்கு உரியவர்கள், கல்வியை கற்கக்கூடிய மாணவர்கள் யாவர் அப்படின்னு சொல்றார். ஆவதற்கு உரியவர்கள் யார் யார்? தகுதி பெற்றவர்கள் அப்படின்னு. தன்மகன் ஆசான் மகனே, மண்மகன் பொருள்நனி கொடுப்போன், வழிபடுவோனே, உரை கோளாளர்க்கு உரைப்பது நூலே. நூற்பா 37. தன்மகன் நான் ஆசிரியர், எனது மகன், ஆசிரியருடைய மகன் தன்மகன். ஆசான் மகன், ஆசிரியருடைய ஆசிரியர் மகன், எனது ஆசிரியர் மகன் அப்படின்னு சொல்றார். ஆசான் மகன். மண்மகன், அரசனுடைய மகன். பொருள் நனி கொடுப்போன், மிகுதியான பொருளை கொடுத்து ஆசிரியரிடம் கல்வி கற்க தகுதியுடையவன் அப்படின்னு சொல்றார். வழிபடுவோன், ஆசிரியரை மிகுந்த மரியாதையுடன் வழிபடக்கூடிய தகுதியுடையவன் அப்படின்றார். உரை கோளாளர்க்கு, ஆசிரியர் உரைப்பதை விரைந்து ஏற்றுக்கொண்டு ஏற்கக்கூடிய தகுதியை உடையவன் அப்படின்னு சொல்லலாம். உரை கோளாளருக்கு, ஆசிரியர் கூறுவதை விரைந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி உடையவர்கள். இப்படி ஆறு வகை கொண்டவர்கள். இவர்களுக்கு மட்டுமே நூல் பொருளை உரைப்பது சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. இவர்களுக்கு மட்டுமே நூலினுடைய பொருளை உரைப்பது சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு நூற்பா 37 சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மாணவர் ஆவதற்குரியவர் சொல்றாங்க. இந்த மாணாக்கர்களில் 3 விதமாக பிரிக்கின்றார். 3 விதமாக பிரித்து கற்கும் தன்மையை பிரிக்கின்றார். இதுல பாருங்க, மாணாக்கர் வகைகள் 3. அன்னம் ஆவே, மண்ணோடு கிளியே, இல்லிக்குடம், ஆடு எருமை, நெய்யரி, அன்னர் தலையிடை, கடை மாணாக்கர். நூற்பா 38. அன்னம் ஆவே, மண்ணோடு கிளியே, இல்லிக்குடம், ஆடு எருமை, நெய்யரி, அன்னர், நெய்யரி போன்றோர் தலை இடை கடை மாணாக்கர் அப்படின்னு சொல்றார். அன்னம் என்பது அன்னப்பறவை, எல்லாருக்கும் தெரியும். அன்னப்பறவை பாலும் நீரும் ஒன்றாக இருக்கும் பொழுது பாலை பருகி நீரை தனித்து தரக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. பால் நீர் கலந்திருப்பின், பாலை உண்டு நீரை நீக்கக்கூடிய தன்மை உடையது அன்னப்பறவை. அது போன்று ஆசிரியர் கூறுகின்ற கூற்றிலிருந்து தேவையானவற்றை மட்டுமே எடுத்துக்கொண்டு தேவை இல்லாததை நீக்கக்கூடிய தன்மை உடையவர்கள் அப்படின்னு சொல்றார். அன்னம் ஆவே, ஆ என்பது பசு. பசு என்ன பண்ணுமா, நல்ல பிள்ளை எங்கேயா பார்த்துச்சுன்னா வேகமாக சென்று மேய்ந்து அதை நல்லா மேய்ந்துட்டு பின்னர் உக்காந்து என்ன பண்ணும், அசை போட்டு விழுங்கக்கூடிய தன்மை உடையது. இது போல ஆசிரியர் கூறும் நூலை பற்றி எங்கு போனாலும், வீட்டில இருந்தாலும் வெளியில சென்ற எங்க இருந்தாலும் அவன் அதை பற்றியே சிறிதாக நினைவில் கொண்டு, அதை பற்றி சிறிது நினைவில் கொண்டு சிந்தித்து மனதில் நிலைநிறுத்தக்கூடிய தன்மை உடையவர்கள். அதற்கு தான் சொல்றாரு பசுவோடு. இப்படி அன்னம் பசு இரண்டையும் தலை மாணாக்கரோடு ஒப்பிட்டு சொல்கிறார், ஓமைப்படுத்துகிறார். தலை மாணாக்கர் என்று ஓமைப்படுத்துகிறார், அன்னத்தோடையும் பசுவோடையும். அடுத்து மண்ணோடு கிளி, மண் நிலம். நிலம் என்ன பண்ணும், விவசாயி, அவனுடைய உழைப்பிற்கேற்ற பயனை தரக்கூடியது நிலம். அது போல ஆசிரியருடைய உழைப்பிற்கேற்ற அறிவை மட்டுமே பெறக்கூடியவர். ஆசிரியர் சொல்வதை மட்டும்தான் கேட்கிறது, வேற எதையுமே, எத்தனை நூல்கள் புத்தகங்கள் இருந்தாலும் அதை போல அதை கண்டு அவன் படிப்பது கிடையாது. இதுதான் மண் அப்படின்னு சொல்றாரு. இதோட ஓமைப்படுத்திட்டார். கிளி, கிளி என்ன பண்ணுமா, சொன்னதையே சொல்லும் கிளிப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அது போல சொன்னதை மட்டுமே சொல்லக்கூடிய கிளிப்பிள்ளை போன்று ஆசிரியர் கற்பித்த நூல் பொருளை மட்டுமே படிப்பது, வேற எந்த நூல்களை பற்றியும் படிப்பதோ கிடையாது, எதுவுமே கேட்பதோ கிடையாது. அது போன்று இதுதான் கிளி. இப்படி மண் கிளி இந்த இரண்டையும் இடை மாணாக்கர் என்று குறிப்பிடுகின்றார். அடுத்து இல்லிக்குடம், ஓட்டை குடம்.
ஓட்டை குடத்துல நீ எவ்வளவு தண்ணி ஊற்றினாலும் என்ன பண்ணும், ஓட்டை வழியாக வெளிவந்துடும். அது போல நீ நீரை ஊற்றும் போது வெளிவருவது போல பாடம் நடத்தும் பொழுது காதுல வாங்கிட்டு அப்படியே விட்டுடுவது, பாடம் கேட்கும் போதே மனதில் கொள்ளாமல் விட்டு விடுவேன். இதுதான் எள்ளி குடம். ஆடு ஆடு என்ன பண்ணுமா, ஓரிடத்தில் மேய்ந்து வயிறார தன்னுடைய வயிறை நிரப்பிக் கொள்ளாதாம். நுனிப்புள் மேய்வது போல எல்லா இடத்திலையும் அலைந்து திரியக்கூடிய குணம் உடையது ஆடு. அது ஆசிரியரிடம் அது போல ஆசிரியரிடம் மாணவன் முழுமையாக கல்வியை கற்காது பலரிடமும் சென்று, எல்லார்கிட்டையும் போல எல்லா ஆசிரியரிடமும் சென்று முழுமையான அறிவை பெறாமல் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தான். அவர்களோடு சொல்றார், அவங்களை ஆடு என்று ஆடோடு உமைப்படுத்துகின்றார். அடுத்து எருமை. எருமை என்ன பண்ணும், நல்ல நீரை கண்டால் கூட அதனுடைய குணாதிசயம் போய் அதில் உட்கார்ந்து கலக்கி அப்புறம் தான் தண்ணீரை குடிக்கும். அது போன்று ஆசிரியருடைய உள்ளத்தை வருத்தமடைய செய்யக்கூடிய மாணவர்கள். இப்ப கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் நடத்திட்டு இருப்போம். ஒரு சில மாணவர்கள் என்ன பண்ணுவீங்க, கவனிக்காம பேசிக்கிட்டே இருக்கிறது. அப்ப ஆசிரியருடைய மனமானது அந்த இடத்தில் வருத்தம் அடைகிறது. இதுதான் சொல்றாங்க, நல்ல நீரை கலக்கி குடிக்கும் தன்மையுடைய எருமையை போன்று ஆசிரியருடைய மனதை வருத்தமடைய செய்வது. அடுத்ததாக சொல்லக்கூடியது நெய்யரி. நெய்யரி என்பது பன்னாடை. இது தென்னங்குலையில எல்லாம் பாத்தீங்கன்னா ஜல்லடை போன்று ஒண்ணு இருக்கும். அது அந்த பன்னாடை என்ன பண்ணுவான், நல்ல பொருளை விட்டு விட்டு அழுக்கை மட்டுமே தேக்கி வைக்கும். எல்லாரும் நம்ம திட்டுவோம், அப்படா பன்னாடன்னு சொல்லி. அவன் அழுக்கா இருந்தாலும் சரி, நல்ல குணமற்றவனாக இருந்தாலும் பன்னாடன்னு சொல்லுவாங்க. இதுதான் இங்க சொல்றாங்க, பன்னாடை என்று நல்ல பொருளை விட்டு அழுக்கை தேக்கி கொள்ளும் அந்த பன்னாடையை கொண்டு ஆசிரியர் கூறிய நல்லவற்றை எல்லாம் விட்டுட்டு தேவையில்லாத கருத்தை மட்டும் மனதில் நிலைநிறுத்துவர். இப்படின்ட்டு இந்த 4 விதமாக கடை மாணாக்கரை சொல்கின்றார். அதான் அண்ணர் போன்றோர் இப்படிப்பட்டவர்கள் பிரிச்சு தலை இடை கடை மாணாக்கர் என்று 138 சொல்றாங்க. மாணவர்களாகிய நாம் எப்படி இருக்கணும்னா தலை மாணாக்கரை போன்று இருக்கணும். இடை மாணாக்கர் போல இருந்தாலும் கடை மாணாக்கர் போல இருந்தாலும் இவற்றை நீக்கி முதல் மாணாக்கராக தலை மாணாக்கராக திகழ்வதே சிறந்ததே அப்படின்னு சொல்லி நன்னூலார் சொல்லுகின்றார். அடுத்து மாணவர் ஆகாதவர் அடுத்ததாக பிரிக்கின்றார். மாணவர் ஆவதற்கு தகுதியே இல்லாதவர்கள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு 15 விதமாக சொல்கின்றார். களி மடி மாணி காமி கல்வன் பிணியன் ஏழை பிணக்கன் சினத்தன் துயில்வோன் மந்தன் 90க்கு அஞ்சி தடுமாறு உள்ளத்தான் தருகணன் பாவி படிரன் இன்னோர்க்கு பகரார் நூலே. இப்படிப்பட்டவர்களுக்கு பகர்வது நூல் அல்ல அப்படின்னு சொல்ற 139 சொல்லியிருக்கார். களி என்பது கல் அருந்துபவன், மது குடிப்பவன். மடி சோம்பேறி. மாணி மாணி என்பது பெரியவர்களை சிறிதும் மதிக்காதவன் மாணி. காமி காமுகன், காமி காமுகன். கல்வன் திருடன். பிணியன் எப்பொழுது பார்த்தாலும் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடியவன். ஏழை மிகுந்த வறுமையுடன் திகழக்கூடியவன். பிணக்கன் பிணக்கன் மாறுபட்டு எது சொன்னாலும் மாறுபட்டு பேசக்கூடிய தன்மை உடையவன் பிணக்கன். சினத்தான் கோபம் கொண்டவன், கோப குணம் கொண்டவன் அப்படின்னு சொல்ல. துயில்வோன் எப்பொழுது பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்கிறது, சோம்பேறியாக. மந்தன் மந்த புத்தி சொல்லுவாங்க. அறிவு கூர்மையே இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் மந்த புத்தி கொண்டவர்கள் சொல்றது அதான் மந்தன். 90க்கு அஞ்சி தடுமாறு உள்ளத்தன் பழைய நூல்களை கண்டு அஞ்சி என்ன பண்றது, மனம் தடுமாறுகின்ற குணம் உடையவன். மனம் தடுமாறுகின்ற உள்ளத்தான் அப்படின்னு சொல்ற. தருகணன் தான் என்ற அகம்பாவம் உடையவன், அகந்தை உடையவன். பாவி பாவ தொழிலையே செய்யக்கூடியவன் அப்படின்னு சொல்ற. படிரன் படிரன் என்பவன் பொய் கூறுபவன், எப்பொழுது பார்த்தாலும் பொய் பேசுபவன். இப்படிப்பட்டவருக்கு இன்னோர்க்கு பகரார் நூலே. இப்படிப்பட்டவர்களுக்கு நூல் கற்பிப்பது முறையல்ல அப்படின்னு சொல்லிட்டு 139 சொல்லிக்கிறப்ப உங்களுக்கு எப்படி புரிஞ்சிருக்கோம், மாணவர் ஆவதற்குரியவரும் மாணாக்கருடைய வழக்கைகளும் மாணாக்கர் ஆகாதவர் இதை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்த வகுப்புல நாம் சந்திப்போம். நன்றி.